நீங்க மட்டும் வந்து காப்பாத்தலனா இந்த வீட்டுக்குள்ளேயே எங்க வாழ்க்கையே போயிருக்கும் சார். வயிற்று பிழைப்புக்காக மாநிலம் விட்டு மாநிலம் பிழைக்க வந்த வட மாநிலத்தவர்களிடம் மொத்த பணத்தையும் பிடுங்கிவிட்டு வீட்டுக்குள் அடைத்து வைத்த கொடூரம். உயிர் பிழைப்போமா என்ற அச்சத்தில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருளில் வாழ்ந்த வட மாநிலத்தவர்கள் கடவுளை நோக்கி வேண்டியதும் கண்ணெதிரே வந்து நின்று காப்பாற்றிய தமிழ்நாட்டு காவல்துறை கையெடுத்து கும்பிட்டு தமிழக காவல்துறைக்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்ன வட மாநிலத்தவர்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து வயிற்று பிழைப்புக்காக சேலம் ரயில் நிலையத்தில் 10 வடமாநிலத்தவர்கள் வந்து இறங்கியுள்ளனர். அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் அவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி காரில் ஏற்றிச் சென்றதாகவும், மேலும் திருச்செங்கோடு அருகே உள்ள சீனிவாசம் பாளையம் பகுதிக்கு அவர்களை அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடம் இருந்து மொத்த பணத்தையும் பறித்துக் கொண்டதாகவும், மேலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள அவர்களது வீட்டிற்கு போன் செய்து ஜிபே மூலமாகவும் பணத்தை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவர்களை ஒரு லைன் வீட்டில் அடைத்து வைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணாவிற்கு இந்த ரகசிய தகவல் கிடைத்த பின் அவர் தங்களது படையுடன் சீனிவாசம் பாளையத்தில் சோதனை செய்ய சென்றார். மேலும் மேற்கு வங்க மாநிலத்தவர்களை அங்கு அடைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை பத்திரமாக அங்கிருந்து மீட்டார். மேலும் அவர்களை அடைத்து வைத்ததாக கூறப்படும் 3 நபர்கள் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக அவர்களுக்காக உணவும் ஏற்பாடு செய்து உடைகள் வழங்கப்பட்டு சொந்த ஊர் செல்ல வாகனங்களையும் ஏற்பாடு செய்து ஈரோடு ரயில் நிலையத்தில் பாதுகாப்பாக ரயில்வே காவல்துறையினர் அனுப்பி வைக்கவும் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் அவர்கள் இழந்த மொத்த பணத்தையும் அவர்களுக்காக மீட்டு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் வடமாநிலத்தவர்கள் நீங்க மட்டும் வரலனா அந்த வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு எங்க வாழ்க்கையே போயிருக்கும் சார் என்று கண்ணீர் வழ்க கையெடுத்து கும்பிட்டு காவல்துறைக்கு நன்றியும் தெரிவித்த காட்சி அனைவர் மனதையும் நெகிழ வைத்தது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தப்பியோடிய 3 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் காவல்துறையின் இந்த ஒரு நடவடிக்கைக்காக தமிழக மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவே அவர்களை பாராட்டி வருகின்றனர்.